ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை திட்ட நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ரட்சிப்பு என்றால் என்ன, ரட்சிக்கப்படும் பொழுது என்னென்ன காரியம் நமக்குள்ளே நடக்கிறது, நமக்காக தேவன் என்னென்ன செய்தார் அப்படிங்கிறத குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுலேயும் மிக முக்கியமாக மறுபடியும் பிறத்தல் என பார்ன் அகெயின் அல்லது ரீஜெனரேஷன் அப்படிங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப அடிப்படையான ஒரு காரியம். அந்த ரீஜெனரேஷன் அப்படிங்கிற நேரம் என்னெல்லாம் நடக்குது, எப்படி ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அதே போல் ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கும் பொழுது அவன் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். அந்த காலத்தில் இருந்தவன் வெளிச்சத்துக்கு வந்து விட்டான். இன்னும் சொல்லப்போ பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போனேன். அவன் ஒன்றுமே அவன் ரட்சிப்புக்காக செய்யலை, எல்லாமே தேவன் செய்தார். எப்படி ஒரு பிறந்த குழந்தை வளருகிறதோ அதே போல் அவனும் கிறிஸ்துவின் சிந்தையில், கிறிஸ்துவின் அன்பில், கிறிஸ்துவை நேசிக்கிறதுல, சகோதரர்களை நேசிக்கிறதுல, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறதுல எல்லாத்துலேயும் வளர்றான். இது கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, மேபி இன்றும் நாளையும் அல்லது அடுத்த எபிசோடும் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு கான்ட்ராஸ்ட் பிக்சர். அதாவது ஒரு மனுஷன் மறுபடியும் பிறந்தான்னா எந்த அளவுக்கு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் டு ஒயிட் அந்த அளவுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு விதமாக 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கு ஒரு எக்ஸாம்பிளும் நாளைய தினத்தில் அடுத்த எபிசோடில் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளும் பார்ப்பீங்க. இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா மிஸ்டர் மனாசே. அதாவது பழைய ஏற்பாட்டில் மோசமான ராஜா பேர் ஒரு பேரை சொல்லுன்னா கண்ணை மூடிட்டு மனாசே பேரை சொல்லலாம். அவள் அப்பா எசேக்கியா ரொம்ப நல்லவர், ஆனால் நம்ம ஆள் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைப்போமோ எல்லாத்தையுமே செஞ்சவர். கொஞ்சம் அதை பற்றி அவரை பற்றி படிக்கலாமே. 2 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 1 முதல் 18 வசனங்களில் அவரோட வாழ்க்கை சரிதை நீங்கள் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 நாளாகமும் 33வது அதிகாரம் 1 முதல் 20 வசனம் மனாசேயோட வாழ்க்கையை பற்றி படிக்க முடியும். மனாசே ஒரு யுனிக் கிங், அதாவது அவன் கூட ஒப்பிடுற மாதிரி இல்லாமல் தனித்துவம் வாய்ந்தமான ஒரு ராஜா. எப்படி சொல்கிறீங்க அப்படிங்களா, அவன் தான் 14வது ராஜா. யூதர்களில் 55 வருஷம் ஆட்சி செஞ்ச ராஜா. ஏறக்குறைய எனக்கு தெரிந்து இருக்கிறதுலே அதிக வருஷம் அவர் தான் ஆட்சி செஞ்சார்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து 55 வருஷம் அப்படின்னா இது 2 ராஜாக்கள் 21வது 1ஆம் வருஷத்துல நீங்கள் பார்க்கலாம். எப்போ ராஜா ஆனார்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 வயசுலேயே 2 ராஜாக்கள் 21:1 சொல்லுது. 12 வயசில் ராஜாவாயிட்டா. 12 வயசில் ராஜாவாகி 55 வருஷம் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக யூதா ராஜ்யத்தின் மேலே அவன் ராஜ்யபாரம் ஆண்டு கொண்டு இருந்தான். இப்படிப்பட்ட இந்த ராஜாவுடைய பெஸ்ட் குவாலிட்டி ஒரே வரியில் மனாசே பற்றி சொல்லணும்னா அன்காட்லி கிங், அதாவது தேவ பக்தி இல்லாத மோசமான ராஜா மனாசே ராஜா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் போய் நீங்கள் கொஞ்சம் அவருடைய கதையை படித்து பாருங்கள். அது படிக்கும் பொழுதே எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்கிற பிக்சர் அப்படியே ஒரு தேவ சந்திப்புக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ஒயிட்டாக மாறுதுங்கிறத பார்க்க முடியும். ரசித்து படிக்க வேண்டிய வேத பகுதி அதெல்லாம். நேரம் இல்லாதனால நான் வேகமாக சொல்கிறேன். நம்மளால் என்னெல்லாம் பண்ணார், எசேக்கியா ராஜா தேவையில்லாத பலிபீடத்தெல்லாம் அகற்றினார். ஆனால் நம்மால் என்ன பண்ணார் அப்படின்னா எசேக்கியா எதெல்லாம் அகற்றினாரோ அழிச்சாரோ அதெல்லாம் திருப்பி உண்டாக்கினான் இவன். அதையும் தாண்டி அந்த ஆஷ்ரத் போல் அவனுக்கும் அந்த தெய்வத்துக்கும் பலிபீடத்தை இவரே உண்டாக்குனார். வான சேனைகள், அதாவது என்ன சொல்கிறதுனா இந்த ஹெவன்லி ஹோஸ்ட், அவங்கள ஒர்ஷிப் பண்ணக்கூடிய அளவுக்கு, அதாவது இங்கே இருக்க தெய்வம் போதாதுன்னு சொல்லிட்டு வானமண்டலத்தில் பொதுவாக இருக்க எல்லா ஆவியும் ஒர்ஷிப் பண்ணக்கூடிய அளவுக்கு அவன் மாறினான். பேகன் ஆல்ட்ரை எங்கே கட்டினான்னா டெம்பிள் ஆஃப் காடுக்குள்ளேயே கட்டினான். பேகன் ஆல்ட்ரையே ரிமூவ் பண்ண காலம் போய் பேகன் ஆல்ட்ரு எங்கே வந்துருச்சுன்னா டெம்பிளுக்கே வந்துருச்சு. எவ்வளோ பெரிய மோசமான காலம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி உலகத்துக்குள்ளே அப்படி தானே நடக்கு. உலகத்தானே செய்யாத காரியத்தை கூட நம்ம சபைக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அளவுக்கு வந்துட்டோம். அப்படி இல்லை, அந்த மாதிரி இருக்குது. அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய பிள்ளைகளையே, அதாவது நரபலி என்பது தேவன் அருவருக்கக்கூடிய ஒரு விஷயம், அவனுடைய மகன்களையே அவன் நரபலியாக புறஜாதி தெய்வத்துக்கு பலியிட்டான். அவன் செய்யாத காரியமே இல்லை. சார்சரி, அதாவது மாயவித்தை, டிவினியேஷன், அதாவது குறி சொல்லுதல், இப்படி எல்லா காரியத்தையும் என்கரேஜ் பண்ணி அந்த காரியத்தையும் செய்ய ஆரம்பித்தான். அதையும் தாண்டி மீடியம்ஸ் அண்ட் ஸ்பிரிட்ஸ், அது ஆவிகளோடு பேசக்கூடிய அந்த மாதிரி காரியங்களையும் என்கரேஜ் பண்ணார். ஒரே வரியில் சொல்லப்போனால் கானானியர் எவ்வளோ மோசமாக இருந்தாங்களோ அவங்கள விட அந்த தேசத்தில் இருந்த கானானியர் எவ்வளோ மோசமாக புறஜாதி தெய்வத்தை வணங்கிட்டு இருந்தாங்களோ அதை விட மோசமான ஒரு லெவல் ஆனான். வேத வல்லுநர்கள் சொல்லும் பொழுது "He filled Jerusalem end to end with the blood of innocent people" அப்படின்னு சொல்கிறாங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 37 வசனத்தை படித்து பார்த்தீங்க அப்படின்னா
அங்கே தீர்க்கதரிசிகள் வாளால் 2ஆக அறுப்புண்டுன்னு இருக்குல்ல, அதை ட்ரெடிஷன் எப்படி சொல்லுது அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசியை வாளால் 2 அறுத்தானாமா இந்த மனாசே. ஏசாயா தீர்க்கதரிசியை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹி இஸ் எ மெசையானிக் ப்ராஃபட். மேசியாவை குறித்து, இயேசுவை குறித்து அதிக தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி ஏசாயா. அதையும் தாண்டி அவரை சொல்லும்போது பிரின்ஸ் ஆஃப் ப்ராஃபட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவர் நிர்வாணமாக நிர்வாணமாக நடந்தவர். அந்த தீர்க்கதரிசியவே 2 அறுத்து கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு மிக மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் இந்த மனாசே. எந்த காரியத்தெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தேவன் திரும்ப திரும்ப வார்னிங் பண்ணாரோ அதே காரியத்தை திரும்ப திரும்ப செஞ்சு கொண்டே இருந்தவர் இந்த மனாசே. எரேமியா தீர்க்கதரிசி இவரை குறித்து சொல்லும் பொழுது, அதாவது இந்த மனாசே தீர்க்கதரிசி காலத்தில் நடந்த காரியங்களை குறித்து எரேமியா சொல்லும் பொழுது இப்படி சொல்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எசேக்கியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவுமாகிய மனாசே எருசலேமில் செய்தவைகளின் நிமித்தம் அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைய பண்ணுவேன். இந்த ஒரு மனுஷன் செய்த காரியத்து நிமித்தம் அவங்க எப்பேற்பட்ட ஒரு கான்சிக்வன்ஸ் போவாங்க அப்படிங்கிற அளவுக்கு தேவன் சொல்கிறாரு. இது அவருடைய பிளாக் சைடு, டார்க் சைடு. இப்போ இவர் மனம் திரும்பிட்டார். நம்ம யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம்? மனம் திரும்பின ஒரு மனுஷன் மனம் திரும்புதலுக்கு முன்னையும் பின்னையும் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அல்லது மறுபிறப்பு அடைஞ்ச ஒருத்தனோட வாழ்க்கை எப்படி கான்ட்ராஸ்டாக இருக்கணுங்கிறத பற்றி பேசுகிறோம். இவ்வளோ மோசமாக இருந்த இந்த மனுஷன் மனம் திரும்புகிறார். மனம் திரும்பின உடனே இவர் எங்கே இருக்கிறாருன்னா, தேவனால் தண்டிக்கப்பட்டு, இன்னும் சொல்லப்போனால் 2 நாளாகமம் 33வது அதிகாரம் 11வது வசனம் இவரை பற்றி சொல்லும் பொழுது, 2 நாளாகமம் 33:11 இவரை எப்படி இழுத்துட்டு போனாங்கன்னு சொல்லி பாருங்களேன். அசிரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். அப்படி கொண்டு போன பின்பு நல்ல கவனிங்க, எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு கொண்டு போயாச்சு. இப்போ இவன் இருக்கிறது பாபிலோனில், உலகம் பாவம் அதுக்கு அடையாளமாக சொல்லலாம். அங்கே இருந்து அவன் என்ன பண்ணுறான்? இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பகுதி இந்த பகுதி. அவன் கெஞ்சினா, தாழ்த்தினா, ஆனால் வசனம் சொல்லுது, அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது, ஜபித்து முடித்து 1 மாதம் கழிச்சு இல்லை, உபவாசம் இருந்ததுக்கு அப்புறம் இல்லை, அவன் ஜபித்து கொண்டு இருக்கும் பொழுதே தேவன் அவனுடைய கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு எந்த எருசலேமிலிருந்து வெளியே கொண்டு போனாங்களோ அதே எருசலேமுக்கு திரும்ப வர வச்சு, தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர வச்சு, பாடுற நான் தாண்டாவான் தேவன் அப்படின்னு சொல்லி மனாசேக்கு தேவன் புரிய வச்சார். இது தேவ செயல். ஆனால் இதை கேட்டதுக்கு அப்புறம் மனாசே என்ன பண்ணான் தெரியுமா? தன்னுடைய எருசலேமுக்கு திரும்ப வாரான். வந்து சும்மா இல்லை, தாவீது நகரத்தின் வெளி அலங்கத்தை எல்லா பக்கமும் கட்டி, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களை விக்கிரங்களை எல்லாத்தையும் அகற்றி ஒரு மிக புதிய ஒரு வாழ்க்கை, அதாவது அதை சொல்லும் பொழுது அந்த வாழ்க்கை, அந்த ப்ரேயருக்கு அப்புறம் அவனோட வாழ்க்கை எப்படி ஆகுது அப்படின்னா, மிலிட்ரியில் அவன் பண்ண அக்கம்ப்ளிஷ்மெண்ட், மொராலிட்டியில் அவன் பண்ண அக்கம்ப்ளிஷ்மெண்ட், நாட்டுக்கும் நிறைய நல்லது செய்தான், தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலையும் அவன் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிறத காண்பிச்சான். இப்படி ஒரு கான்ட்ராஸ்ட் சேஞ்ச் உங்களுக்குள்ள எனக்குள்ளே நடந்திருக்கா? நம்ம மறுபிறப்பு அடைஞ்சிட்டோம். மறுபிறப்பு அடைஞ்சதுக்கான கான்சிக்வன்சஸ் அல்லது அந்த மாற்றமே தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? அவன் என்ன பண்ணான் தெரியுமா? டெம்பிளில் இருந்த எல்லா ஐடல்ஸும் ரிமூவ் பண்ணான். நீங்களும் நானும் தான் டெம்பிள். இங்கே என்னென்ன ஐடல்ஸ் இருக்குது? பணம், பெருமை, சுயநலம், புகழ், இப்படி என்னென்ன ஐடல்ஸ் இருந்தாலும் இதெல்லாம் வெளியில் போகுதா? இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறோமா? அது மறுபிறப்புக்கான ஒரு அடையாளம். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மனாசேயோட வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது சரித்திரத்திலே அவனைப் போல மோசமான ஒரு ராஜா இல்லாதது போல அந்த அளவுக்கு மனாசேயினுடைய நடத்தையும் அவன் செய்த காரியங்களும் எங்களுக்கு புரிய பண்ணுது ஆண்டவரே. ஆனால் அவன் உம்மோடு சந்தித்த பின்பு, உம்மோடு ஜெபித்த பின்பு, நீர் அவனுடைய வேண்டுதலை கேட்ட பின்பு மறுரூபம் அடைந்த அல்லது மாற்றம் அடைந்த அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தாவீது நகரத்தின் அலங்கத்தை கட்டுகிறவனாகவும் அதே நேரம் தேவாலயத்திற்கு உள்ளே இருக்கிற எல்லா அசுத்தங்களை களைகிறவனாகவும் அவன் ஒரு
மாற்றமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. அதே போல் எங்கள் வாழ்க்கையும் ஒரு மாற்றமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க உதவி செய்யுங்க. எங்களுக்குள்ளே இருக்கிற ஐடல்ஸ், விக்கிரகம், பொறாமை, எரிச்சல், பண ஆசை, இந்த மாதிரி எந்த விக்கிரகம் இருந்தாலும் அதை எடுத்து போட்டு எங்கள் வாழ்க்கையை சுற்றி எங்களுடைய பாதுகாப்பு அரண்களை பலப்படுத்தி உமக்கு பிரியமானவர்களாக வாழத்தக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்ய ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.